நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பள்ளிக்கரணை, நாராயணபுரம். இதுலேருந்து சாய்பாபா நகர். இதுலேருந்து இட் இஸ் அ வெரி பிக் மார்ஷ் லேண்ட்ஸ். இந்த மார்ஷ் லேண்ட்ஸை நான் வந்து ராஜ்கம் ஆகாஷ் கங்கான்ற அப்பார்ட்மெண்ட்டில் 4th ஃப்ளோர்லேருந்து மேலேருந்து கவர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டிசிஎஸ் சென்னை 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேக் சைட் சதுர்ப்பு நிலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த சதுர்ப்பு நிலத்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, அதை பராமரிச்சிருந்தா இந்த ஸ்டோரேஜே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நல்லா இன்னும் டிக் பண்ணி பெருசாக்கி அதை வந்து நல்லா ஸ்டோரேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். கவர்மெண்ட்டை சொல்லி தப்பு சொல்ல முடியாது, மக்களை சொல்லி தான் மக்களை தான் தப்பு சொல்லுவேன் நான். நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்டால் தானே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வேணுங்கிறது பணம், கவர்மெண்ட்டுக்கு நடத்துறதுக்கு, அவங்கள நடத்துறதுக்கு, அப்புறம் நம்மளை நடத்துறதுக்கு. நம்மளுக்கு என்ன வேணுன்றது நம்ம இன்னும் கேட்கவே இல்லை கவர்மெண்ட்கிட்ட. நம்மளுக்கு என்ன டிவி வேணும், மிக்சி வேணும், கிரைண்டர் வேணும், ஃபேன் வேணும், இதெல்லாம் நம்ம வீட்டில் இல்லவே இல்லை. நம்மளாம் பிச்சைக்கார பசங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி வேலை செய்யாது. ஏன்னா பவர் கிரிட்டே வந்து தண்ணியில் தான் இருக்குது. ஆனால் பவர் கிரிட்டில் பவர் இல்லைன்னு நான் சொல்லலை, பவர் கிரிட்டில் பவர் இருக்குது. பட்டு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி மக்கள் தான் வந்து ஓட்டு போடுவாங்க. 5க்கும் 10க்கும், சாரி 5 10 இன்றைக்கி அவுட்டு 100 500 1000 வீட்டுக்கு. அவங்களோட நிலைமை இந்த மாதிரி. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், புதுசாக ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்டு வாங்கியிருப்பான். இதில் பாருங்கள், அவன் வீடும் இப்படி தான் இருக்குது. இந்த பாருங்கள், தனியாக வீடு கட்டிட்டு சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சிட்ருப்பான். இந்த 5 நாள் நினச்சி இதை பார்க்குறதுக்கு ஹெலிகாப்டர்லேருந்து யாரோ வராங்க. மேபி அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுவோமா? அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுவோமா? அவங்க தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கால் படாதே, கீழே படாதே. இதெல்லாம் பரவாயில்லைங்க. புதுசாக ஒருத்தர் வீடு கட்டினார், அவர் தான் இவருக்கு வந்து போன வாரம் தான் அவருக்கு கிரகப்பிரவேசம். இன்னும் அந்த இது கூட இதால் அவன் நிலைமையை நினச்சி பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதுக்கு வந்து 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பார். வீட்டுக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்தும் சேர்த்து. கண்டிப்பாக அவர் எந்த காலத்தில் வாங்கியிருந்தாலுமே அதோட மதிப்பு இப்போ 1 கோடி ரூபா. 1 கோடி ரூபா மிதக்குது பாருங்கள். 1 கோடி ரூபா கொடுத்து வீடு கட்டி அதை மிதக்க விட்டு தண்ணி இருந்து வீட்டில் இல்லைன்னா அவன் வந்து சந்தோஷமாக இருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒன்றுமே இல்லை. சரியான அதிகாரிகளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை. இனிமேவது புரிஞ்சுக்கோங்க. 1000க்கும் 500க்கும் அடுத்த வருஷம் கொடுக்குற ஃப்ரீ கிஃப்ட்டுக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா, இதுதான் சென்னையோட நிலைமை. சென்னைன்னு இல்லை, தமிழ்நாடு, இந்தியா எல்லாமே ஒன்றா சொல்லிக்கலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். அது வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எய்தர் டிஎம்கே ஆர் ஏஐஏடிஎம்கே ஆர் பிஎம்கே ஆர் டிஎம்டிகே, எனிதிங். அவங்க வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்டுக்கு, மக்களுக்கு எதுவுமே இந்த மாதிரியான ஒரு இது செய்யலை அப்படின்னா இருக்கிற எந்த ஒரு தேர்ட் பையனும், நான் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவன் வீட்டில் இன்னும் நாருமா? நாராது. அவன் இருக்கிற ஏரியா நாராது. இந்த பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங்ஸ். அதாவது இட் இஸ் வெரி நியர் OMRக்கும் வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஏரியா, இட் இஸ் பீன் fucked up. இதை வந்து பட்டா போட்டு விற்றுக்கவே கூடாது. ஏன்டா நீ இங்கே வீட்டை வாங்கின அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடிஞ்ச நான் சம்பாதிக்கிற காசை வச்சுட்டு இங்கே தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினச்சி நானும் இந்த மாதிரியான ஒரு இது தான் ஏமாந்தவன் தான். பட்டு இன்றைக்கி நான் வீட்டில் கஷ்டப்படல, வெளியே ஆஃபீஸ் போக முடியாது. நான் ஏன் இதெல்லாம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன்னா, ஜஸ்ட் நோ வேர் வி ஆர், எந்த இடத்துல நம்ம இருக்கோம். இதுதான் இந்த வெரி ஒன் திங். TCS 1 பேக் சைடு அப்படியே இது வந்து மார்ஷ், இந்த ரோடு TCS 1 ரோடு. அது கொஞ்சம் தூரம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
இது வந்து வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் தெரியுது, நடுவில் இருக்கிறது தான் வந்து இது. இனிமேல் வாங்கடா, அடுத்த வருஷம்லாம் வாங்க, ஓட்டு கேட்டு வாங்க. ஓட்டு கேட்டு வராதிங்க, செத்து போங்க. எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான்.